நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் 9வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். சாதனாவிற்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்று மங்கை கூறியதை கேட்ட அபியும் வாசும் அதிர்ச்சியாக இருக்க, அபியின் மனமோ தன்னுடைய சனாபிபி இன்னொருவனுக்கு சொந்தமானவனா என்பதை நம்ப மறுத்தது. மனம் அதையே நினைத்து வாடியது. வாசிதான் முதலில் தன் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்தார். அவர் திகைப்பிலிருந்து அபியை உலுக்கி, அபி, வீட்டில் பேசினது மறந்துடுச்சா? சாதனா அம்மா சொன்னது சாதனாவோட கடந்த காலம், புரிஞ்சுதா என்று கேட்க, தன் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட அபி, ஆமாம்மா, சாதனாவோட கல்யாணம் கடந்த காலம் என்று அன்னையிடம் சொல்வது போல தன்னை தேற்றிக் கொண்டான். இவர்கள் தங்களை தேற்றிக் கொண்டு மங்கையை பார்க்க, அவர் இன்னமும் அதே இடத்தில் நின்று அழுது கொண்டிருந்தார். அப்போது வாசுகி அடுப்படிக்கு சென்று அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து குடிக்க கொடுக்க, அதை மறுக்காமல் வாங்கி பருகியவர் தன்னை கொஞ்சம் தேற்றிக் கொண்டார். பின்பு அபியிடம் திரும்பி, தம்பி, கொஞ்ச நாளாகவே சாதனாவோட நடவடிக்கையில் ஒரு மாற்றம் தெரியுது, முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியுது. அதுக்கு காரணம் நீங்கள் தான்னு எனக்கு இப்போ தான் புரியுது என்றவர். உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நம்புகிறா. நீங்கள் செஞ்ச உதவியால் என் மனசும் உங்களை நம்ப சொல்லுது என்று கூறியவர், சாதனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அதை கேட்ட பிறகும் உங்களுக்கு அதே அன்பு சாதனா மேலே இருந்தால் சாதனா ரொம்ப கொடுத்து வச்சவா என்று அவளின் கடந்த காலத்தை சொல்ல ஆரம்பித்தார் மங்கை. சாதனா, ஓடாத, நில்லுடி என அவளை துரத்தி கொண்டே மங்கை ஓடி வர, அவள் வேகமாக ஓடி வந்து அங்கு உள்ள சோஃபாவில் அமர்ந்திருந்த தன் தந்தையின் மடியில் படுத்து கொண்டாள். அவர் மகளின் தலையை வாஞ்சையுடன் தடவி கொடுக்க, அதை பார்த்த மங்கை, அடி கழுத, உன்னை என்ன தேய்ச்சி குளிக்க நேரமாச்சுன்னு எழுப்பிவிட்டா மறுபடியும் உங்கள் அப்பா மடியிலேயே படுத்து கிடக்கிற. உன்னை விறகு கட்டையில் சாத்துறாதான் சொன்னபடி கேட்ப என்று மங்கை அவளை அடிப்பதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று சுற்றும் முற்றும் தேடினார். அப்பா பாருங்க, இழிவு நாள் கூட தூங்க விடாமல் இம்சை பண்ணுறாங்க. சரியான கொடுமைக்கார அம்மாவாக இருக்காங்க. நாம் வேற அம்மா வாங்கிக்கலாம் என்று தந்தையிடம் புகார் சொல்லி செல்லும் கொஞ்சியவள் மீண்டும் தூக்கத்தை தொடர, மங்கை அவளை ஒரு அடி அடித்து, நல்ல நாள் அதுமா, சீக்கிரம் குளிச்சோமா, எழுந்தோமா, புது ட்ரெஸ் போட்டோமா நிலைமை, இது என்ன பொம்பளை பிள்ளைக்கு அடம் என்று கண்டித்தவர் தன் கணவரிடம் திரும்பி, அவாதான் புரியாமல் நடந்துக்கிறானா, நீங்களும் இப்படியே இருக்கீங்களே என குறைப்பட்டார். மங்க, இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அம்மு எழுந்திருச்சு குளிச்சு புது ட்ரெஸ் போடணும், அவ்வளவுதானே என்று புன்னகையுடன் கூறிய கருணாகரன், நீ போய் என்ன சீயக்காயெல்லாம் எடுத்து வை, என் அம்மு இப்போ சமத்தா வருவா என்று அவரை அனுப்ப, மங்கை புலம்பிக் கொண்டே சென்றார். அவரின் கோபத்திலும் ஒரு நியாயம் இருந்தது. ஏனென்றால் இன்று தீபாவளி. ஒவ்வொரு வருடமும் அவளை எழுப்பி எண்ணெய் தேய்த்து குளிக்க வைப்பதற்குள் மங்கைக்கு போதும் போதும் என்றாகிவிடும். இன்றும் அதையே தொடர, எப்படியோ போங்க அப்பாவும் பொண்ணும் என்று சொல்லியபடி கிச்சனுக்குள் சென்றார் மங்கை. தன் மடியில் படுத்திருந்த சாதனாவின் தலையை கோதியபடியே, அம்மு, இன்னைக்கு என்ன நாள்டா என்று கேட்க, இன்னைக்கு தீபாவளிப்பா, இது கூட தெரியாதா என்று சொல்லிவிட்டு, இப்படியே செய்ப்பா, தூக்கம் கண்ணை சொக்குது என தந்தையின் வருடலில் சுகம் காண ஆரம்பித்தாள் சாதனா. அம்மு, என் செல்லம் தானே, அம்மு என் பட்டு தானே, அப்பா சொன்ன கேப்பீங்க தானே என அவள் அவள் ஒவ்வொன்றிற்கும் ஆமாம் போட்டுக்கொண்டு இருந்தாள். தீபாவளி எதுக்கு நாம கொண்டாடுறோன்னு சொல்லுங்க பாப்போம் என்று சாதனாவிடம் கருணாகரன் கேட்க, இன்னைக்கு கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செஞ்ச நாள், அதைத்தான் தீபாவளின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு நீங்க தானப்பா சொன்னீங்க என்று சாதனா கூறினாள். அப்பா உங்களுக்கு அந்த கதையை சொல்லவா என கருணாகரன் கேட்க, ஆர்வமாக தலையை ஆட்டினாள் சாதனா. தான் இறக்குறப்போ நரகாசுரன் கிருஷ்ணன் கிட்ட, நான் இந்த பூமியில் இருந்தப்போ எத்தனையோ பேருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், அதுக்கு பிராயச்சித்தமா என்னோட இறப்ப அனைவரும் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சு புத்தாடை போட்டு வெடிவெடித்து சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு கிருஷ்ணரும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னாராம். ஸோ இது நரகாசுரனோட விருப்பம் மட்டும் இல்லை, இது கிருஷ்ணரோட கட்டளை. கடவுளோட கட்டளையை நாம் மீறலாமா? அப்படி மீறினா கடவுள் நம்ம மேலே கோவப்படுவார். கடவுளுக்கு கோபம் வந்தால் கடவுள் அம்மு குட்டிக்கு படிப்பு தர மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி பொண்ணு தன்னோட அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு நீ பேட் கேர்ள்னு சொல்லிடுவார் என்று முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சொன்னார் கருணாகரன். ஏன் அம்மு பேட் கேர்ள் இல்லைன்னு கடவுள்கிட்ட நீங்கள் சண்டை போடுங்கப்பா என்று சாதனா கோபமாக சொன்னாள். எப்படிதான் சொல்றது, நீங்கள் தான் அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களே என்று அவர் பாவமாக சொல்ல, நான் குட்கள், அம்மா பேச்சை கேட்பேன் என்று கூறிக்கொண்டே தன் அன்னையை தேடி கிச்சனுக்குள் சென்றாள் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் சாதனா. இதை இருவரிடமும் சொல்லி கொண்டிருந்த மங்கைக்கு இப்பொழுதும் லேசாக புன்னகை அரும்பியது. அதை கேட்டுக்கொண்டிருந்த அபி மற்றும் வாசுவின் முகத்திலும் புன்னகை தோன்றியது. தொடர்ந்து மங்கை சொல்ல ஆரம்பித்தாள். அம்மு என்று ஆர்ப்பாட்டத்துடன் சாதனாவை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த கணவரிடம்,
என்னங்க என்னாச்சு என்று பதட்டத்தில் மங்கை கேட்டாள். அம்முவை கூப்பிடு மங்க, சொல்கிறேன். என்றார் கருணாகரன். சாதனா இங்கே வாடா, அப்பா கூப்பிடுறாங்க என்று அழைத்தார் மங்கை. சாதனா வந்தவுடன் அம்மு, நீ சாதிச்சிட்ட. +2ல் 700 மார்க் வாங்கியிருக்கேடா. என கருணாகரன் பெருமையாக பேச, அப்பா நான் நல்லா தான்ப்பா படித்தேன், எனக்கு அந்த மேக்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது, நான் பாஸ் ஆகிடுவேனான்னு டவுட்டாகவே இருந்துச்சு, ஆனால் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன் என சந்தோஷத்திலும் கூறினாள். அதை கேட்ட மங்கை தன் தலையிலேயே அடித்து கொண்டார். ஏண்டி இதெல்லாம் ஒரு மார்க்குன்னு எடுத்திருக்க, இதில் 2 பேருக்கும் பெருமை வேற, நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன், 2 பேரும் இங்கேருந்து போங்க என்று மங்கை கோபமாக கூற, அவர்கள் போகாமல் அங்கேயே சிரித்து கொண்டிருப்பதை பார்த்தவர், நீங்கள் போக மாட்டீங்க, நானே போகிறேன் என்று தன் அறைக்கு செல்ல போனவரை வெளியிலிருந்து கேட்ட சத்தம் தடுத்து நிறுத்தியது. என்னவென்று எட்டி பார்க்க அங்கே உள்ளூர் பத்திரிகை, டிவி சேனல்கள் சாதனாவை பேட்டி எடுக்க வந்திருந்தனர். 12ஆம் வகுப்பில் மாநிலத்திலேயே 2ஆவதாக வந்திருந்தால் அவரை பேட்டி எடுக்கவே அவர்கள் அனைவரும் வந்திருப்பதை அறிந்த மங்கிக்கு அளவில்லாத மகிழ்ச்சியும், அதே சமயம் தன்னிடம் விளையாடிய தன் மகளையும் கணவரையும் நினைத்து செல்ல கோபமும் ஒருங்கே தோன்ற பேசாமல் நின்றாள். நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு சாதனா தெளிவாக பதிலளித்தாள். இறுதியாக ஒரு நிருபர், நீங்கள் படித்து என்னவாக போகிறீங்க என கேட்க, எனக்கு சிறந்த ஆடிட்டராக வேண்டும் என்பது எனது ஆசை, லட்சியம் எல்லாமே என்று கூறினாள் சாதனா. அதை கேட்டதும் அங்கு வந்தவர்கள் வியப்புடன், பொதுவாக எல்லாரும் ஐஏஎஸ், டாக்டர் இல்லைன்னா என்ஜினியர் இப்படி தான் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக ஆடிட்டராக ஆகணும்னு சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா என கேட்டனர். தனிப்பட்ட காரணம் எதுவும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு அதுதான் விருப்பம், எங்கள் அப்பா விருப்பம்தான் ஏன் விருப்பம் என்றவளை பெருமையாக பார்த்தனர் சாதனாவின் பெற்றோர்கள். பின் பேட்டி முடிந்து அனைவரும் சென்றவுடன் மங்கை கோபமாக அவர்கள் இருவரையும் முறைத்தார். கருணாகரன் மங்கையிடம், என்ன மங்க இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் அம்மு சொன்னா. இந்த ஐடியா கொடுத்ததும் அம்மு தான். வேணா அம்மு கிட்ட கோவிச்சுக்க, நான் அப்பாவி, என்கிட்ட கோவிச்சுக்காத மங்க என அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு கருணாகரன் பேச, அப்பா நீங்களும் சேர்ந்து தானே பண்ணினீங்க என்று தந்தையிடம் சென்னைக்கு செல்ல தயாரானாள் சாதனா. மங்கை எதுவும் பேசாமல் கிச்சனுக்குள் செல்ல, உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன், இப்போ மங்கையை சமாதானம் பண்ணிட்டு வரேன் என்று தன் அன்னையை சமாதானப்படுத்த அவளும் உள்ளே சென்றாள். அம்மா என்று சாதனா சாரி கேட்க வாயை திறக்க தன் வாயில் இனிப்பாக ஏதோ துணித்ததில் அதை சொல்ல முடியாமல் திணறினாள். அதை சுவையை உணர்ந்து தன் அன்னையை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அது அவளுக்கு மிகவும் பிடித்த ரசகுல்லா. அன்னையை சந்தோஷமாக திகைப்புடன் பார்த்தவள், என்னடி உனக்கு மட்டும்தான் போய் சொல்ல தெரியுமா, ஏன் எங்களுக்கெல்லாம் வராதா, நான் உன் அம்மாடி, எனக்கு தெரியாதா என் பொண்ணை பற்றி, நீ நல்ல மார்க் தான் வாங்குவேன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன்னு நினச்சேன், ஆனால் என் தங்கம் மாநிலத்தில் 2ஆவதாக வந்து எங்களை பெருமைப்படுத்திட்டா என்று பெருமையாக கூறி சாதனாவை அணைத்து கொண்டாள். இவர்கள் பேசுவதை கிச்சன் வாசலில் கைகளை கட்டி கொண்டு புன்னகையுடன் பார்த்து கொண்டு நின்றார் கருணாகரன். அன்று சாதனாவுக்கு பிடித்த மீன் குழம்பு செய்திருந்தார் மங்கை. மீன் குழம்பு என்றால் சாதனாவிற்கு மிகவும் இஷ்டம். ஆனால் அதில் உள்ள முள்ளை எடுத்து சாப்பிடுவதுதான் அவளுக்கு கஷ்டம். அதனால் எப்பொழுது மீன் குழம்பு வைத்தாலும் தன் தந்தையிடம்தான் உணவை ஊட்டிவிட சொல்வாள். மங்கையும் அவளிடம் எத்தனையோ முறை மீன் முள் எடுக்க பழகி கொடுத்தாலும், இல்லை அவரை ஊட்டிவிட வந்தாலும், போங்கம்மா அப்பா மாதிரி உங்களுக்கு பொறுமையாக ஊட்ட வர மாட்டேங்குது, எப்படி இருந்தாலும் சின்ன முள்ளாவது இருக்குது என்று மறுத்து விடுவாள். ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு சோம்பேறித்தனம் ஆகாதுடி. இப்போ அப்பா முள்ளை எடுத்து தருவார், நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனால் யார் எடுத்து தருவாங்க என சாதனாவிடம் கேட்டவர் கணவரிடம் திரும்பி, அவள் தான் செல்லம் கொஞ்சிறானா, நீங்கள் அவளுக்கு மேலே இருக்கீங்க என்று குறைப்பட்டார். விடுமாங்க, அம்மு என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா, சாப்பாடு ஊட்ட சொன்னா அதுதானே, இதில் என்ன தப்பு இருக்கு? என்னோட அம்மு தேவதை மாதிரி, அவளுக்குன்னு ஒரு ராஜகுமாரன் எங்கேயாவது பிறந்திருப்பான், அவளை தங்க தட்டில் வச்சு தாங்குவான். அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தான் நான் பார்ப்பேன். நான் என்ன பார்க்குறது, அவனே என் அம்முவை தேடி வருவான் பாரேன் என்று பெருமையாக சொல்ல, ரொம்ப கற்பனை வளர்த்துக்காதுங்க, நீங்கள் நம்ம பொண்ணுக்கு ராஜகுமாரன் எல்லாம் வேண்டாம், அவளை கண்கிழங்காமல் வச்சு பார்க்குற சாதாரண மனுஷன் போதும் என்று மங்கை யதார்த்தத்தை கூறினார். தாயும் தந்தையும் தன்னை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் மீனை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தாள் நம் பட்டாம்பூச்சி. சரி, நம்ம பேசிட்டு இருந்ததுல சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் என்று கருணாகரன் சொல்ல, என்னங்க என்ன விஷயம் என்று கேட்டாள் மங்கை. என் கூட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாரே கேசவன், அவரோட மகளுக்கு நாளை மறுநாள் குன்னூரில் கல்யாணம், கண்டிப்பாக குடும்பத்தோடு வரணும்னு ஆஃபீஸில் பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம அம்முக்கும் லீவு தானே, அப்படியே 2 நாள் ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலாமா என்று கருணாகரன் கேட்டான். ஐ
ஊட்டிக்கு போகிறோமாப்பா, ஜாலி ஜாலி என சந்தோஷத்தில் சாதனா குதிக்க ஆரம்பித்தாள். மங்கை அவள் தலையில் நறுக்கென்று ஒரு கொட்டு வைத்து, பொம்பளை பிள்ளையா, அடக்க ஒடுக்கமாக இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி என்று சிறிது கோபம் கொண்ட மங்கை சாதனாவை அதட்ட சாதனாவின் முகம் சுருங்கிவிட்டது. இப்போ அம்மு எதுக்கு திட்டுற? அவளை கொஞ்சம் இயல்பா இருக்க விட. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருக்க. என்று மகளின் வாடிய முகத்தை பார்க்க முடியாமல் மங்கையை கருணாகரன் அதட்ட சாதனாவின் முகம் உடனே மலர்ந்தது. பின் மங்கையை பார்த்து நாக்கை நீட்டிய சாதனாவை அடிக்க கை ஓங்கியதும் சிட்டாக பறந்து விட்டாள் சாதனா. அவள் செல்வதை பாசத்துடன் பார்த்து கொண்டிருந்த மங்கை ஒரு பெருமூச்சுடன் கணவரின் புறம் திரும்பி, நான் அம்முவை ரொம்ப கண்டிஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டார். அதற்கு அவர் பதில் கூறாமல் மௌனமாக இருக்க, நீங்கள் அம்முவை இன்னும் குழந்தையாக தான் பார்க்குறீங்க, அதனால் அவள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது உங்களுக்கு பெருசாகவே படலை. ஆனால் நான் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட அம்மாவாக பார்க்குறேன். இப்போ நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க தானே. ஒரு 5 வயசு சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இதில் நம்ம அம்மு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கா, எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிறா, எல்லாரையும் சீக்கிரமாக நம்பிடுறா. எவ்வளோ நாள் தான் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்க முடியும்? அவளுக்கும் வெளி உலகம் தெரிய வேண்டாமா? அதனால தான் நான் சில விஷயங்களில் கண்டிப்பாக இருக்கேன். எனக்கு மட்டும் நம்ம மகா மேலே பாசம் அக்கறை இல்லையா என்ன? இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்று ஆதங்கத்தோடு கேட்டு கண்ணீரோடு முடித்தார். மங்கை கூறுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கருணாகரன் அதில் உள்ள உண்மையை புரிந்து, சாரிடா மங்க, அம்முவோட முகம் வாடி போனதும் என்னால் தாங்க முடியல, அதான் அப்படி பேசிட்டேன். இனிமே நீ அம்முவை கண்டிச்சா நான் அதில் தலையிட மாட்டேன், போதுமா என்று மனைவியை சமாதானம் செய்ய மங்கை சம்மதமாக தலையை ஆட்டினாள். ஆனால் ஒரு கண்டிஷன் என்றவரிடம் மங்கை என்ன என்பது போல பார்க்கவும், அம்முவை என் கண்ணு முன்னாடி கண்டிக்காத என கூற மங்கை கணவரை கொலை வெறியோடு முறைத்து பார்த்தாள். அம்மு, அப்பாவை கூப்பிட்டியா? இதோ வரேன்டா என்று வெற்றிகரமாக பின்வாங்கினார் அந்த பாசமிகு தந்தை. இந்த குன்னூர் பயணம் சாதனாவின் வாழ்க்கையை மாற்றியமைக்கப் போவதும், தன் மகள் சிறிதும் முகம் மாறினாலே பொறுக்காதவர், தன் மகளின் கண்ணீருக்கும் ஆண்களிடம் தோன்றும் வெறுப்பிற்கும் தானே காரணம் ஆகப் போகிறோம் என்பதை அறியாமல் மனைவி மகளோடு சந்தோஷமாக குன்னூருக்கு சென்றார் கருணாகரன். மிகவும் மகிழ்ச்சியாக கவலையின் சாயல் படராமல் வாழ்ந்த சாதனாவின் வாழ்க்கையில் அவள் மகிழ்ச்சியை தொலைப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? தன் மகளின் முகத்தில் சந்தோஷத்தை மட்டும் காண விரும்பும் கருணாகரனால் சாதனாவுக்கு ஏற்பட போகும் கஷ்டம் என்னவாக இருக்கும் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். தேங்க்யூ.